போனால் குளிக்க போகிறார், ஸ்லிப்பாகி குழியில் விழுகிறார். அவசரமாக எடுத்து போறார்கள் மாரவில் ஹாஸ்பிட்டல். அங்கிருந்து சிலாபத்துக்கு கொண்டு போறார்கள். சிலாபத்திலிருந்து அப்படியே கொண்டு போறார்கள் எங்கே? ஜெனரல் ஹாஸ்பிட்டல். 18 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் பிள்ளையை வைத்திருக்கிறார்கள். நெஞ்சை அமிழ்த்தினால் சேறு வெளியாகிறது. சேரை எடுக்கணும். சேறு உள்ளக்க சேரும் செகுதியும் நிறைந்திருக்கிறது. நெஞ்சை அமிழ்த்தி கொண்டு போகிற நேரம் டாக்டர்ஸ்மார்களுக்கு அதிர்ச்சிகரமான விஷயம். நெஞ்சை அமிழ்த்த சேறு வெளியாகிறது. ஆனால் இன்னும் நெஞ்சை அமிழ்த்தினால் ஹார்ட் நின்று விடும். அதனால் நெஞ்சை அமிழ்த்த முடியாது. ஒரு கட்டத்தோடு நிப்பாட்டணும். சேறு வெளியாகாவிட்டால் மௌத்தாகுவார். சேரை வெளியாக்குவதற்கு நெஞ்சை அமிழ்த்தினாலும் மௌத்தாகுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடந்தது தெரியுமா? 18 நாட்களில் அடிக்கடி மூர்ச்சி எடுகிறார், எழும்புகிறார், சாப்பிடுகிறார், பேசுகிறார். 17ஆவது நாள் என்ன சொன்னார் டாக்டர்? மாலை நேரம் தூக்க மாத்திரையின் அளவு முடிந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்க புள்ளை விழித்து பார்ப்பார். அதுக்கு மேல் அவர் உயிர் வாழுவதை